ஸோ இன்றைக்கி பார்க்க போகிறது ஜியாகிரஃபியில் ட்ரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நிறையா ஆல்ரெடி ஃபிக்ஸ்டான சில டாபிக்ஸ். இது இப்போது லாங்கஸ்ட்டு ஷார்ட்டஸ்ட் ரூட்ஸ், ஷார்ட்டஸ்ட் ஏர்வேஸ், லாங்கஸ்ட் ஏர்வேஸ்லாம் இருக்குது பார்த்திங்களா. இது ஆல்ரெடி ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடியது தான். இதை எடுத்துகிட்டு நம்ம அதர் கண்ட்ரீஸோட வேர்ல்டோட கம்பேர் பண்ணி இதை படிக்கணும். அப்போ தான் எக்ஸாம்ஸில் எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்துக்கலாம். ஸோ கண்டினியூவாகவே இந்த பர்டிகுலர் டாபிக் ட்ரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், டூரிசமில் கொஸ்டின்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. ஓகேங்களா? ஸோ யாரெல்லாம் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்களோ அவங்கள கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோவை மற்ற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த ட்ரான்ஸ்போர்ட் கம்யூனிகேஷன் ஜியாகிரஃபியில் எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். பாருங்கள், வரிசையாக டாபிக் நம்ம கவர் பண்ணிட்டு வரும் பொழுது பாருங்கள். ஸோ லெவன்த் சாப்டரில் நீங்கள் பார்க்கலாம் இதை. ஸோ ட்ரான்ஸ்போர்ட், கம்யூனிகேஷன், டூரிசம், போக்குவரத்து, தகவல் தொடர்பு, சுற்றுலா. ஸோ 10th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி லெசன் 5ல் இருக்குதுங்க. அதே மாதிரி 7th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி டேர்ம் 2ல் இருக்குது. 12th ஸ்டாண்டர்ட் ஜியாகிரஃபி லெசன் 6. ஸோ எல்லாமே சேர்த்து கன்க்ளூட் பண்ணி தான் இது கொடுத்துருக்கோம். ஸோ ட்ரான்ஸ்போர்ட் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். என்ன முக்கியமானது ட்ரான்ஸ்போர்ட்டில் அப்படிங்கிறது. ட்ரான்ஸ்போர்ட் ஃபஸ்ட் பார்க்கலாம், அதுக்கப்புறம் கம்யூனிகேஷன்ஸ் பார்க்கலாம். ஸோ ட்ரான்ஸ்போர்ட்டில் ஃபஸ்ட்டு மீன்ஸ் ஆஃப் ட்ரான்ஸ்போர்ட், அதாவது என்னென்னா அது மீன்ஸ், என்னென்ன சாதனங்கள் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பார்க்கலாங்க. ஸோ லேண்ட், வாட்டர், ஏர்வேஸ். ஸோ லேண்ட்வேஸ், வாட்டர்வேஸ், ஏர்வேஸ். நிலம், நீர், வான்வெளியில் தான் ஆல்ரெடி நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். சரி, லேண்டில் என்னன்னா அப்படிங்கிறது ஆல்ரெடி தெரியும். ஸோ ரோட்வேஸ், ரயில்வேஸ், பைப்லைன்ஸ். அதே மாதிரி வாட்டரில் இன்லேண்ட்ஸ், வாட்டர்வேஸ், ஓஷியன் ரூட்ஸ். ஏர்வேஸில் டொமஸ்டிக் ஏர்வேஸ், இன்டர்நேஷ்னல் ஏர்வேஸ். சரி பார்க்கலாம். செகண்ட் லாங்கஸ்ட் ரோட் நெட்வொர்க் இன் தி வேர்ல்டு யாருங்க? இந்தியா. ஸோ இந்தியா இரண்டாவது நீண்ட சாலை வலைப்பின்னல் அமைப்பு கொண்டது அப்படிங்கிறது தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள். இந்தியா செகண்ட் லார்ஜஸ்ட்னா ஃபஸ்ட்டு யார் அப்படின்னு ஒரு கொஸ்டின் வருது இல்லையா? இப்படி நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கணும். என்னங்க ஃபஸ்ட்டு யாருங்க? USA, யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா தான் ஃபஸ்ட்டு லெவலில் இருக்காங்க. சில கொடுக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸ் 2016 2020 இருக்கக்கூடிய புக்கிலேருந்து நம்ம சொல்கிறோம். இன்கேஸ் எனி சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா யூ கேன் கோ த்ரூ இட். நெட்ஒர்க்கில் போய் கூகுள் நெட்ஒர்க்கு, விக்கிபீடியாஸில் போய் அப்டேட் பண்ணி வச்சுக்கணும். ஓகேங்களா? ரைட். நெக்ஸ்ட் ஒன்று பாருங்கள். 85% ஆஃப் தி பேசஞ்சர்ஸ், 70% ஆஃப் தி ஃப்ரைட் டிராஃபிக் ஆர் கேரிட் பை ரோட்ஸ் தான். எல்லோரும் அதிகமாக எதில் போகிறாங்க? ரோட்வேஸ் தான் யூஸ் பண்ணுறாங்களாமா. எங்கேனா இந்தியாவில் சுமார் 85% பயணிகள், 75% சரக்கு போக்குவரத்து சாலையே மேற்கொள்கிறார்கள். சரி, இந்த சாலை சொல்கிறோம் இல்லையா, ரோட்ஸ், யார் ஃபஸ்ட்டு பில்ட் பண்ணாங்க அப்படின்னு பாருங்கள். ஷெர்ஷா சூரி. ஷெர்ஷான்னு ஒரு ராஜா ஆண்டாருங்க. ஷெர்ஷா சூரி தன்னுடைய பேரரசை பலப்படுத்தவும் ஒருங்கிணைக்கவும் சாஹி, நோட் பண்ணி வச்சுக்கோ, எல்லாம் இம்பார்ட்டன்ட். சாயின்னா அப்போதைக்கு அவர் யூஸ் பண்ண வேர்ட் ராயல். சிந்து பள்ளத்தாக்கில் இருந்து மேற்கு வங்கத்தில் உள்ள சோனார் பள்ளத்தாக்கு வரை முதலில் சாலையை இந்தியாவில் அமைச்சாருங்க. அவர் ஸ்ட்ரென்த் அண்ட் கன்சாலிடேட் பண்ணுறதுக்காக தன்னுடைய ஆட்சியை பிடிக்கணும் அப்படின்னா உடனே கம்யூனிகேஷன் பண்ணணும் இல்லையா? அதனால் அவர் எங்கே ஆரம்பித்தாருங்க? வெஸ்ட் பெங்கால். சரிங்களா? சிந்து பள்ளத்தாக்கிலிருந்து
அதே வெஸ்ட் பெங்காலில் உள்ள சோனார் பள்ளத்தாக்கு வரை அவர் வந்து ரோடு அமைச்சிருக்காருங்க ஷெர்ஷா சூரி. இந்த ரோடு பாருங்க, கொல்கத்தா டு பெஷாவர் வாஸ் ரீநேம்டு கிராண்ட் ட்ரங்க் ஜிடி அப்படிங்கிற பேரில் வந்து ரோடு இருக்குதுங்க. பிரிட்டிஷ் பீரியட்லேயே இந்த கிராண்ட் ட்ரங்க் அப்படிங்கிற பேர் கொடுத்து வச்சுருக்காங்க. இது ஒரு முக்கியமான சாலை. இப்போ அந்த சாலை வந்து என்ன பண்ணியிருக்காங்க, அமிர்த்சர் டு கொல்கத்தா வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ இது வந்து இம்பார்ட்டன்ட். கிராண்ட் ட்ரங்க் அப்படிங்கிற ஒரு சாலை வந்து பெஷாவர், அது கொல்கத்தா டு பெஷாவர் வரைக்கும் போயிருக்குது. இப்போ அமிர்த்சர் டு கொல்கத்தா, ஸோ அமிர்த்சர் டு கொல்கத்தா, கொல்கத்தா டு பெஷாவர் வரைக்கும் இந்த ஒரு முக்கியமான ஒரு சாலை ஜிடி ரோட். பிறகு இந்த சாலை என்ன பண்ணியிருக்காங்க, சிறிது நாள் கழித்து 2 பிரிவுகளாக பிரிச்சிருக்காங்க, 2 செக்மெண்ட்ஸ். அதுதான் இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்குது NH1, NH2. ஸோ டெல்லி டு அமிர்த்சர், ஓகேங்களா. அடுத்த டெல்லி டு கொல்கத்தா அப்படின்னு 2 ரூட்ஸுங்க. நேஷ்னல் ஹைவேஸ் 1, நேஷ்னல் ஹைவேஸ் 2 அப்படின்னு சொல்லி பிரிச்சிருக்காங்க. ஸோ இந்த மேப்பில் நீங்கள் பார்க்கும் பொழுது எங்கெங்கெல்லாம் ஹைவேஸ் இந்தியாஸில் போயிட்டுருக்குது, இம்பார்ட்டன்ட் ஹைவேஸ் அப்படிங்கிறது பார்க்கலாம். இந்த 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 ஒரு மேப் வந்து புக்லேயும் இருக்கும், சரிங்களா. டெக்ஸ்ட் புக் இருக்கு இல்லைங்களா, அந்த புக்லேயும் இது காணப்படும், நீங்கள் பார்த்துக்கலாம். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், இதோடைய பர்பஸ் என்ன, இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், மெயின்டெனன்ஸ் எல்லாத்தையும் நம்ம பார்க்கலாம். ஸோ சாலை அமைத்தல் மட்டும் இல்லைங்க, அதை பராமரிப்பது மிகவும் முக்கியமானது. நீங்கள் டோல்கேட் நிறையா பார்த்துருப்பீங்க. எதுக்காக இந்த டோல்கேட் வச்சுருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பராமரிப்பு செலவு செய்வதற்காக தான். ஸோ நேஷ்னல் ஹைவேஸ் NH1 அப்படின்னு நம்ம பார்த்துருப்போம், சரிங்களா. நேஷ்னல் ஹைவேஸ் பார்த்துருப்போம். நம்ம ஏரியாவில் இருக்குது பார்த்தீங்களா ஸ்டேட் ஹைவேஸ், அதுக்கப்புறம் டிஸ்ட்ரிக்ஸில் இருக்கக்கூடியது, அப்புறம் வில்லேஜில் இருக்கக்கூடியது, அதுக்கப்புறம் எல்லையோர சாலைகள், பார்டர் ரோட்வேஸ், இன்டர்நேஷ்னல் வேஸ். இது மாதிரி 6 விதமான சாலை போக்குவரத்துகள் இந்தியாவிலையும் வெளிநாட்டிலையும் காணப்படுது. முதலில் பார்க்கலாம் நேஷ்னல் ஹைவேஸ், ஓகேங்களா. நேஷ்னல் ஹைவேஸ், சரி. இந்த நேஷ்னல் ஹைவேஸ் சொல்கிறோம்ல NH, இந்தியாவில் எத்தனை கிலோமீட்டர்னு கேட்பாங்க, தெரிஞ்சு வச்சுக்கோங்க. ஸோ ஈஸியாக நேம் இருக்குது பார்த்தீங்களா. இந்த இந்த நம்பர்ஸ் 2006, சரி 2016 அதனுடைய இன்ஃபர்மேஷன் படி தான் 101,011 கிலோமீட்டர் தூரம் நம்ம இந்தியாவில் தேசிய நெடுஞ்சாலைகள் அமைக்கப்பட்டுள்ளது. ஸோ மீண்டும் மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கலாம், அதை நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கணும். சரி, நம்ம NH 1, 2, 3, 4, 5, 6ன்னு போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, அதில் NH7 அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட், சரிங்களா. அனைவரும் கேள்விப்பட்ட ஒரு NH7 அப்படிங்கிறது எங்கேருந்து எங்கே போகுது பாருங்கள். எங்கேருந்து போகுது, நம்ம தமிழ்நாட்டுக்கு வழியாக போகுதுங்க, கன்னியாகுமரி. ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுது பாருங்கள், ஃப்ரம் வாரணாசி இன் உத்தரப்பிரதேஷ் டு கன்னியாகுமரி. NH7 2369 கிலோமீட்டர், 2369 கிலோமீட்டருங்க. இந்தியாவிலேயே மிக நீண்ட நீளமான தேசிய நெடுஞ்சாலை என்றால் அது NH7, 2369 கிலோமீட்டர். சரி, லாங்கஸ்ட் அப்படின்னு சொன்ன உடனே அடுத்தது ஷார்ட்டஸ்ட்டுக்கு தயாராகிக்கணும். ஷார்ட்டஸ்ட் யாருங்க, NH47A. இதை நம்ம கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. NH47A எர்ணாகுளம் டு கொச்சி போர்ட், அது வெலிங்டன் ஐலண்ட்ஸ்னு சொல்லக்கூடிய ஜஸ்ட் 6 கிலோமீட்டர், 6 கிலோமீட்டர் தூரம் இருக்கக்கூடிய NH47A. ஸோ NH47 பார்த்துருப்போம். NH47A எர்ணாகுளம் டு கொச்சி போர்ட், வெலிங்டன் ஐலண்ட்ஸ், கவரிங் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 6 கிலோமீட்டர்ஸ் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு. ஸோ இந்த ஜியாகிரஃபி பொறுத்த வரைக்கும் ஹையஸ்ட்டு, லாங்கஸ்ட்டு, ஹையஸ்ட்டு, ஷார்ட்டஸ்ட்டு, சரிங்களா. இது மாதிரி நிறைய இன்ஃபர்மேஷன்ஸ் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு, தமிழ்நாட்டில் ஃபஸ்ட்டு, செகண்டு, தேர்டு எல்லாத்தையுமே நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுருந்தா மட்டும்தான் எக்ஸாம்ஸில் எப்படி கேட்டாலும் ஆன்சர் கொடுக்க முடியும், சரிங்களா. நம்ம அப்படியே ஃப்ளாட்டாக பார்த்துட்டு போகிறோம், ஆனால் எக்ஸாம்ஸில் எப்படி கேட்குறாங்க, பொறுத்துக, மேட்ச் தி ஃபாலோயிங்ஸில் கேட்குறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அனாலஜியில் கேட்பாங்க, பேராகிராஃப்ஸில் கேட்பாங்க.
ஸோ நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஸ்டேட் ஹைவேஸ். அதாவது இந்த ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ், சரிங்களா, அவங்களுடைய அவங்களுடைய ஃபைனான்ஸ், ஸ்டேட் கவர்மெண்ட்டே பணம் போட்டு அந்த சாலை பணிகளை செய்தாங்க அப்படின்னா அந்த ரோடு வந்து அது மாநிலமாக அமைக்கப்பட்ட அந்த மாநில சாலை அப்படின்னு சொல்கிறோம். இந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடியது தெரியும் உங்களுக்கு. டிஸ்ட்ரிக்டில் இருந்தால் டிஸ்ட்ரிக்ட் ரோட்ஸ், வில்லேஜில் இருந்தால் வில்லேஜ் ரோட்ஸ், அது கிராம பஞ்சாயத்து பராமரிக்கப்படுகிறது. இன்னொன்று என்னது, பார்டர் ரோட்ஸ், எல்லைப்புற சாலைகள். தீஸ் ரோட்ஸ் ஆர் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் தி பார்டர் ஏரியாஸ். புரிஞ்சிருக்கணும், ஸ்ட்ராட்டஜிக், சரிங்களா, அதாவது முக்கியம் வாய்ந்த, அதே மாதிரி ரகசியமாக வச்சுருப்பாங்க, சரிங்களா. அதாவது இப்போ இந்தியாவுக்கும் மற்ற நாடுகளுக்கும் ஒரு ரோடு போட்டு வச்சுருப்பாங்க, சரிங்களா, அதில் போகலாம். இப்போ எக்ஸாம்பிள் இந்தியா நேபாள், இந்தியா பாகிஸ்தான், இது மாதிரி ரோட்ஸ்லாம் இருக்குது. அந்த ரோட்ஸை வந்து நம்ம வந்து ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸை வந்து அந்த பார்டர் ரோட்ஸை வந்து பயன்படுத்துவோம். சரி, ஒரு கொஷின்ஸ் கேட்கலாம் இதில். பார்டர் ரோட்ஸில் யாருங்க மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க? யார் கன்ஸ்ட்ரக்டர் அண்ட் மெயின்டைன், இல்லையா? ஒரு பார்டர் ரோட்ஸ் இருக்குது அப்படின்னா எந்த நாடு அந்த எல்லைப்புற சாலையை நிர்வகிப்பாங்க, பராமரிப்பாங்க, யார் கட்டுவாங்க அப்படின்னா பாருங்கள், பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் சொல்லி தனியாக இருக்குது, சரிங்களா. பார்டர் ரோட்ஸ் எல்லைப்புற சாலை நிறுவனம் இருக்குது. இது 1960 உருவாக்கப்பட்டது, நிறுவப்பட்டது. அதான் முக்கியமானது. இதான் வந்து முக்கியமானது. 1960 இது எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. எதுக்காக? த டெவலப்மெண்ட்ஸ் ஆஃப் ரோட்ஸ் ஆஃப் ஸ்ட்ராட்டஜிக் இம்பார்ட்டன்ஸ் இன் தி நார்த்தன் அண்ட் நார்த் ஈஸ்டர்ன் பார்டர்ஸ் ஏரியாஸ், ஓகேங்களா. ஸோ இருக்கக்கூடிய எல்லா பகுதியிலையும் நம்ம வந்து பார்டர்ஸ் இருக்கக்கூடியதை டெவலப் பண்ணுறதுக்காக இந்த தனியாக 1960 இந்தியாவோட பார்டர்ஸ் எஸ்பெஷலி அதை ஆரம்பிச்சிருக்காங்க. சரி, ஏதாவது ஒரு எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த வேர்ல்டு ஹையஸ்ட் ரோடு ஜாயினிங், பார்த்தீங்களா, அதான் முக்கியமானது. வேர்ல்டு ஹையஸ்ட் ரோட் ஜாயினிங் அப்படின்னா என்ன ஜாயினிங்? பார்டர் ரோட்ஸ் சண்டிகர் அண்ட் லே இன் லடாக். அது எல்லைப்புற சாலை நிறுவனம் உலகிலேயே உயரமான எல்லைப்புற சாலை அப்படின்னா லடாக்கில் உள்ள லே தான். இது சண்டிகர் வரை அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ரோடு உயரம் பாருங்கள், 4270 மீட்டர் உயரத்தில் இந்த சாலை போட்டிருக்காமா. ஸோ இப்போ நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், இப்போ ஒரு ரொம்ப உயரத்தில் காஷ்மீரில், அது ரொம்ப ரொம்ப உயரத்தில், இந்த வந்து வேர்ல்டுலேயே ஹையஸ்ட்டு ஆல்டிடியூடில் கட்டப்பட்ட ட்ரெயின், இல்லையா. இப்போ ரீசெண்டாக வந்து பிரைம் மினிஸ்டர்ஸ் வந்து ஓப்பன் பண்ணியிருந்திருக்காரு. இதை பற்றி டீட்டெயில்ஸ் வந்து நியூஸ் பேப்பர்ஸில் வந்திருக்கும், நியூஸ் சேனல்ஸில் வந்திருக்கும். இதெல்லாம் எடுத்து கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து இந்த பகுதியில் சேர்த்து வச்சுக்கணும், சரிங்களா. இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் தான் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அதெல்லாம் எக்ஸாம்ஸில் கேட்கக்கூடியது. சரி, இது மட்டும் இல்லாமல் நம்ம இந்தியாவில் தங்க நாற்கர சாலை அப்படின்னு சொல்லி ஆரம்பிச்சிட்டாங்க. தங்க நாற்கர சாலை, கோல்டன் குவாட்ரிலேட்ரல் ரோட்ஸ். இது என்னது? 5846 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குதுங்க. 4 லைன்ஸாகவும் இருக்கும், 6 லைன்ஸாகவும் இருக்கும். அப்படி ஒரு தூரம் எது இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெல்லி கொல்கத்தா, கொல்கத்தா சென்னை, மும்பை டில்லி, இந்த வழித்தடத்தில் போகக்கூடியது 4 வழி அல்லது 6 வழி சாலை இருக்குது, பார்த்தீங்களா. இதில் வந்து தங்க நாற்கர சாலைன்னு சொல்லி பேர் வச்சுருப்பாங்க. இது உருவாக்கப்பட்டது எப்போ அப்படின்னு கேட்டாங்கன்னா 1999ஆம் ஆண்டு இந்த தங்க நாற்கர சாலை வந்து உருவாக்கப்பட்டது அப்படிங்கிறதும் ஞாபகம் வச்சுக்கணும். அதே போல் நீங்கள் பார்த்துருப்பீங்க, அதாவது நெடுஞ்சாலையில் நேஷ்னல் ஹைவேஸில் போனீங்கன்னா ஒரு பிரிட்ஜ் வருதுன்னு வச்சுக்கோங்க. அந்த பிரிட்ஜில் வந்து எவ்வளோ பெருசு எழுதி வச்சுருப்போம், NHAI. அதாங்க மீனிங் என்னது? நேஷ்னல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா. பாருங்க, இந்த அத்தாரிட்டி அப்படிங்கிறது வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஆணையம் என்பது யாருக்கும் கட்டுப்பட மாட்டாங்க, சுதந்திரமாக வேலை செய்வாங்க. மரம் எடுக்கணும்னா மரம் எடுத்தே ஆகணும், வீடு அகற்றும்னா கண்டிப்பாக வீடு அகற்றே ஆகணும்.
ஸோ 1995 நிறுவப்பட்ட இந்த ஆணையம் மூலமாக தான் நம்ம ஞாபகம் வச்சுக்கோங்க. 1995 அதுக்கப்புறம் நம்ம இந்தியாவில் நேஷ்னல் ஹைவேஸ் வந்து பயங்கரமாக டெவலப் ஆயிடுச்சு இந்த அத்தாரிட்டி வந்ததுக்கப்புறம். நான் சொன்னேன் பார்த்தீங்களா, இவங்க தன்னாட்சி நிறுவனம். யார்? இது NHAI அட்டானமஸ் பாடி அண்டர் தி மினிஸ்ட்ரி ஆஃப் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட். இதை படித்து வச்சுக்கோ, எக்ஸாம்பிளில் கேட்பாங்க. புரியுதா? ஸோ எந்த மினிஸ்ட்ரி டிபார்ட்மெண்ட் கீழே இந்த NHAI வந்து ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னு கேட்டாங்கன்னா, த மினிஸ்ட்ரி ஆஃப் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட், தரைவழி போக்குவரத்து அமைச்சகத்தின் கீழ். மினிஸ்ட்ரி ஆஃப் சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட்னா ஸ்டேட் கிடையாது, சென்ட்ரல் அப்படிங்கிறதும் தெரிஞ்சு வச்சுக்கணும். நெக்ஸ்ட் ஒன் பாருங்கள், நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட் காரிடர்ஸ். அதாவது வட தென் கிழக்கு மேற்கு பகுதிகளை இணைக்கும் சாலைகள். ஸோ இந்த பகுதி இந்த PDF உங்களுக்கு வந்து யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷன்ஸுக்கு பார்த்தீங்களா, அதில் வந்து நான் பேஸ்ட் பண்ணுறேன். நீங்கள் கிளிக் பண்ணி டெலிகிராம் ஓப்பன் பண்ணி இதை நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ வெரி இம்பார்ட்டண்ட் கண்டென்ட்ஸுங்க. நீங்கள் புக் எடுத்து முழுசாக படித்தா கூட கிடைக்காத அருமையான கண்டென்ட்ஸு. நீங்கள் இதை மட்டும் ஃபுல்லாக புக்கு படிக்க முடியல அப்படிங்கிற பட்சத்தில் இதை மட்டும் நீங்கள் சிறப்பாக படித்தாலே போதும், திருப்பி படித்தாலே போதும். சரி, ஓகே. நார்த் சவுத் காரிடர் பார்க்கலாங்க. அதை வடத்தேன் பகுதியில் இணைக்கும் சாலைகள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்ரீநகர் இன் ஜம்மு காஷ்மீர், ஸ்ரீநகர் இன் ஜம்மு அண்ட் காஷ்மீர் வித் கன்னியாகுமரி. இதை சேர்ப்பதற்காக எங்கே? ஜம்மு காஷ்மீர் ஸ்ரீநகர்லேருந்து ஸ்டார்ட் ஆகி நேராக கன்னியாகுமரி வந்து ஜாயிண்ட் ஆகுது. இது வந்து பார்த்திங்கன்னா கொச்சி சேலம் வழியாகவும் செல்கிறது அப்படின்னு சொல்கிறாங்க. 4076 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடியதான் இந்த நார்த் சவுத் காரிடர் அப்படிங்கிறது. அருமையான. சரி, இப்போ ஒரு கொஷின் கேட்பாங்க, இந்த நார்த் சவுத் காரிடரில் இணைக்கும் மாநிலம் எது, இணைக்கும் முக்கியமான இடங்கள் எதுன்னு கேட்பாங்க. சரிங்களா? ஸோ ஸ்ரீநகர், சரிங்களா, கன்னியாகுமரி ஸ்டார்ட் ஆகுது, இன்க்ளூடிங் கொச்சி சேலம். ஏன் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா, சேலம் ஓகே, கொச்சிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் என்ன பண்ணுறாங்க, கேரளாவுக்கு வெஸ்ட்டுக்கு போயிடுது இல்லையா, திரும்பவும் கன்னியாகுமரிக்கு வருது. அப்படிங்கிற போது பார்த்திங்கன்னா இது வந்து நார்த் சவுத் அப்படிங்கிற ஒரு முக்கியமான காரிடர். நெக்ஸ்ட் வந்து பாருங்கள் ஈஸ்ட் வெஸ்ட். இந்த ஈஸ்ட் வெஸ்ட் அப்படி காரிடர் இணைக்கும் சாலை எது அப்படின்னா, அஸ்ஸாமில் இருக்கக்கூடிய சில்சார் அஸ்ஸாமில் சில்சார், அங்கேருந்துங்க போர்ட் டவுன் ஆஃப் போர்பந்தர் இன் குஜராத். அதாவது நம்ம இந்தியாவே வந்து மேலேயும் கீழேயும் கனெக்ட் பண்ணுது. ஸோ ஹரிசாண்டலையும் கனெக்ட் பண்ணுது. ஸோ இது அஸ்ஸாமில், இது குஜராத்து, இது ஜம்மு காஷ்மீர், இது வந்து தமிழ்நாடு. ஸோ இது மாதிரி கனெக்ட் பண்ணக்கூடியது. ஸோ ஈஸ்ட் வெஸ்ட் காரிடர் வந்து பார்த்திங்கன்னா 3640 கிலோமீட்டர் அந்த லென்த். இப்போ ஒரு கொஷினே கேட்பாங்க, இந்த இரண்டு சாலைகளும் எங்கே சந்திக்கிறது? ஈஸியாக நாம் இருக்கலாம், ஜான்சி அப்படிங்கிற இடம். ஸோ ஜான்சி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோ. எல்லாம் வந்து ஈச் அண்ட் எவரி அங்கே சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் எல்லாமே இம்பார்ட்டன்ட். ஸோ 2 காரிடர்ஸ் அப்படிங்கிறது வந்து இணைப்பு சாலைகள், இரண்டு சாலைகளும் இணைக்கக்கூடிய பிளேஸ் வந்து ஜான்சி அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு ஹைவேஸ் பாருங்கள், எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ். அருமையாக இருக்கும். ஸ்பீடு என்ன ஸ்பீடு, நிறைய ஸ்பீடில் போவாங்க. அந்த ரோடை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கார்லேயோ பஸ்லேயோ வேனோ ஆக்சிலேட்டர் எடுத்து அமிச்சினிங்கன்னா சாதாரணமாக 100க்கு மேலே தான் போகுங்க. சாதாரணமாக 100க்கு மேலே போகும். அதிவேக போக்குவரத்து சாலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சாலை வந்து சும்மா கிடையாதுங்க. ஸோ மல்டி லேன் குட் குவாலிட்டி ஹைவேஸ். கண்டிப்பாக அந்த சாலை சிட்டிக்குள்ளே மேக்ஸிமம் வரவே வராது, அவுட்டரில் தான் இந்த சாலை போயிருக்கீங்க. ஸோ இதில் வந்து ட்ராவல் பண்ண எக்ஸ்பீரியன்ஸே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா? சரி, அப்படி ஒரு எக்ஸ்பிரஸ் ஹைவே சொல்கிறீங்களே, நம்ம ட்ராவல் பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற ஒரு முக்கியமான 4 எக்ஸ்பிரஸ் ஹைவேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. சார் 4 தானா, வேறு இல்லையா இருக்கலாம்.
இது 2016-20 எடுக்கப்பட்டுள்ள இந்த கண்டென்ட்ஸு. இப்போ ரீசெண்டாக 2025 இன்னும் அதிகமாக இருந்திருக்கலாம், அப்டேட் ஆகிருக்கலாம். நியூஸ் பார்த்துக்குங்க, நியூஸில் இருக்கக்கூடிய இன்ஃபர்மேஷன்ஸை கேதர் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், மும்பை பூனே ரோடு. மும்பைக்கும் பூனேக்கும் இணைக்கக்கூடிய ஒரு விரைவு சாலை, எக்ஸ்பிரஸ் ஹைவே. கொல்கட்டா டம்டம் ஏர்போர்ட், கொல்கட்டா டம்டம் ஏர்போர்ட். துர்காப்பூர் கொல்கட்டா ரோடு. யமுனா எக்ஸ்பிரஸ் இங்கே டெல்லி ஆக்ரா. ஸோ ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ மும்பை பூனே, கொல்கட்டா டம்டம் ஏர்போர்ட், துர்காப்பூர் கொல்கட்டா ரோடு, டெல்லி ஆக்ரா யமுனா எக்ஸ்பிரஸ். இது மட்டும் இல்லாமல் பன்னாட்டு சாலைகள் காணப்படுகிறது, இன்டர்நேஷ்னல் ஹைவேஸ். இது யாருங்க கட்டி கொடுக்குறா? ஈஸியாக நான் வச்சுக்கோங்க, வேர்ல்டு பேங்க், உலக வங்கி இந்த பன்னாட்டு நெடுஞ்சாலைகளை ஒரு அக்ரிமெண்ட் போட்டு கட்டி வைக்கிறாங்க. ஸோ அது யார் பண்ணுறாங்க அப்படின்னா எஸ்கேப். என்னங்க எஸ்கேப்? எக்கனாமிக் அண்டு சோசியல் கமிஷன்ஸ் ஃபார் ஏஷியா பெசிஃபிக். அந்த இன்டர்நேஷ்னல்ஸ் ஹைவேஸ் உலக வங்கியுடைய நிதி உதவியை பயன்படுத்தி செய்கிறாங்க. சரி, அப்படி எங்கெங்கே கனெக்ட் ஆகுது அப்படின்னு பார்க்கலாம். இந்தியா இருக்கு இல்லைங்களா, இந்தியா ஆனது பாகிஸ்தானை கனெக்ட் பண்ணுது. இந்தியா நேபாள், இந்தியா பூட்டான், இந்தியா பங்களாதேஷ், இந்தியா மியான்மர். ஞாபகம் வச்சுக்கோ, ஈஸியாக கேட்பாங்க. ஸோ நம்ம சுற்றி உள்ள சிறு சிறு அண்டை நாடுகள் இல்லையா, ஸோ நைபரிங் கண்ட்ரிஸ் இருக்கக்கூடிய பாகிஸ்தான், நேபாள், பூட்டான், பங்களாதேஷ், மியான்மருக்கு கனெக்ட் பண்ணக்கூடிய ஸோ இன்டர்நேஷ்னல் ஹைவேஸ் இருக்குது. ஓகே, சரி. இந்தியாவில் இருக்கக்கூடிய சாலைகளில் மிக எளிதாக இருக்கும் வட இந்திய பெரும் சமவெளிகளில் அடர்த்தியான சாலை அமைப்புகள் காணப்படுதாமா. ஸோ நார்த்தன் பிளைன்ஸ் இருக்கு, நார்த்தன் பிளைன்ஸ் இந்தியாவில் இருக்க பெரும் சமவெளி, இந்த கிரேட் பிளைன்ஸ், இந்தியன் கிரேட் பிளைன்ஸில் பார்த்தீங்கன்னா அடர்த்தியான சாலைகள் காணப்படுதாமா. அது இல்லாமல் த மவுண்டனஸ் ஏரியாஸ் டிஃபிகல்ட் டு கன்ஸ்ட்ரக்ட் ரோட்ஸ் அப்படிங்கிற பிளேசஸும் இந்தியாவில் இருக்குது. ஸோ எங்கெங்க ரோடு டென்சிட்டி அதிகமாக இருக்குது, எந்த இடத்துல அதிகமான ரோடுகள் காணப்படுது அப்படின்னா கொடுத்துருக்காங்க பாருங்கள், கேரளா. ஸோ ஹையஸ்ட் இன் கேரளா. The road density is the highest in Kerala. The road density in lowest in Jammu Kashmir அப்படிங்கிறதும் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸ்லாம் ஈச் அண்ட் எவ்ரி இன்ஃபர்மேஷன் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ நம்பர் ஆஃப் டைம்ஸ் படித்து ஞாபகம் வச்சுக்கோங்க. இது வரைக்கும் ரோட் டிரான்ஸ்போர்ட் பார்த்தோம். நெக்ஸ்ட் ஒன் ரயில்வேஸ். அருமையானது இல்லைங்களா. ஸோ நிறைய பேர் ஈவன் பஸ்ஸில் சிரமப்படுறவங்க அனைவரும் ரயில்வேயை பயன்படுத்தியிருக்காங்க. ஸோ ரயில்வே அப்படின்னு நம்ம சொன்னாலே யார் ஞாபகம் வரணும்? பிரிட்டிஷ் இந்தியா தான். அவங்க தான் எஸ்டாப்ளிஷே பண்ணாங்க இங்கே. அவங்க இங்கே வராமல் இருந்தால், பிரிட்டிஷ் இந்தியா வராமல் இருந்தால் ரயில்வே கிடச்சிருக்குமானா ரொம்ப கஷ்டம்தான் இல்லைங்களா. ஸோ அவங்க தான் ஃபஸ்ட்டு பிரிட்டிஷ் இந்தியா தான் நமக்கு ரயில்வே கொடுத்தாங்க. சரி, ரைட். ஃபஸ்ட்டு எங்கே கொடுத்தாங்க பாருங்கள், 1853 மும்பை தானே 34 கிலோமீட்டர். இட் வாஸ் ஓல்டு கொஸ்டின்ஸ், ஓல்டஸ்ட் கொஸ்டின். இது அடிக்கடி கேட்டு சலிச்சு போன இந்த கொஸ்டின் ஆல்ரெடி கேட்டாங்க. சும்மாவே முதலில் எங்கே ரயில்வே ஒரு கட்டமைக்கப்பட்டது அப்படின்னா 1853. எங்கே மும்பை டு தானே எத்தனை கிலோமீட்டர்? 34. இந்த 3 கொஷினும் மாற்றி ஒரு எக்ஸாம்ஸில் கேட்டு வச்சுட்டான். சரிங்களா, இருந்தாலும் தெரிஞ்சுக்க வேணும். சரி, இந்த 1851 அதுக்கப்புறம் பாருங்கள் டெவலப் ஆகிருக்குது பாருங்கள். 1951 என்ன இருக்குங்க, நேஷ்னலைஸ்டு பண்ணியிருக்காங்க. த இந்தியன் ரயில்வேஸ். ஸோ ஆஃப்டர் ஃப்ரீடம் இந்தியன் ரயில்வே அப்படிங்கிற ஒரு தேசியமயமாக்கப்பட்டிருக்காங்க. ஸோ தேசியமயமாக்கப்பட்டும் இல்லாமல் அது ஒரு அமைப்பு மாதிரி கொண்டு புது டெல்லியில் ஒரு தலைமையகம், ஹெட் குவார்ட்டர்ஸ் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க. சரி, இதை யார் கண்காணிக்கிறா அப்படின்னா த சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட் சிஸ்டம் ஆஃப் இந்தியா. அவங்க தான் இதை கண்காணிக்கிறாங்க. ஸோ இந்திய
தரைவழி போக்குவரத்து இருக்குது பார்த்தீங்களா, அது உடைய முதுகெலும்பு அப்படின்னாலே ரயில்வே தான். என்ன மீனிங்? நம்ம ஆல்ரெடி பார்த்தோம். சர்ஃபேஸ் டிரான்ஸ்போர்ட்டில் தான் இந்தியாவில் அதிகமாகவே வந்து ட்ராவல் பண்ணுறாங்க அப்படின்னா, அதில் அதிகமாக ட்ராவல் பண்ணுறது எதுன்னா ரயில்வேஸ். ஒரு பெரிய நெட்வொர்க் இல்லையா? ஸோ கண்ணை மூடி கண்ணை திறக்கிறதுக்குள்ளே எத்தனை ட்ரெயின் ட்ராவல் ஆகுது, எவ்வளோ ரூட்டில் எங்கெங்கே போயிட்டுருக்குது, எங்கெங்கே நின்றுருக்குது, கொஞ்சம் கூட வி கான்ட் இமேஜின். இட் ப்ரமோட்ஸ் நேஷ்னல் இன்டகிரேஷன் பை பிரிங்கிங் பீப்புள் டுகெதர். இது அருமையான தேசிய ஒருமைப்பாட்டுக்கு ஒரு எடுத்துக்காட்டு அப்படின்னா இந்திய தரைவழி போக்குவரத்தான ரயில்வே தான். இந்த இந்தியன் ரயில்வே ஏசியாலே மிகப்பெரியவங்க. அதாவது ஏசியாலே முதல் பெரிய நெட்வொர்க் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய இந்தியன் ரயில்வே தான். இரண்டாவது எது அப்படின்னா அந்த செகண்ட் லார்ஜஸ்ட் இது வேர்ல்டில் செகண்டு நம்ம தான். அப்போ 2 பாசிபிலிட்டி. ஏஷியாவில் நம்ம தான் ஃபஸ்ட்டு, வேர்ல்டில் நம்ம செகண்ட். சரி, அப்படி என்ன இவங்க பண்ணிட்டாங்கன்னா 2017 உடைய இன்ஃபர்மேஷன்ஸ், ஏன்னா அதுக்கு 2017 அதுக்கப்புறம் இருக்கக்கூடிய 2025 வரைக்கும் நிறையா வந்து ரூட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணியிருந்துருக்கலாம். ஸோ இந்த இன்ஃபர்மேஷன் பிரகாரம் 67,368 கிலோமீட்டர் வித் 7,349 ரயில்வே ஸ்டேஷன்ஸ் வந்து இருக்குதாமா. மொத்தம் 17 மண்டலங்களாக பிரிக்கப்பட்டுள்ளோமா. சரிங்களா? அது முக்கியமான மண்டலங்கள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஸோ ஒவ்வொரு மண்டலத்தையும் நம்ம வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க பாருங்கள். நார்த்தன் ரயில்வேஸ். நீங்கள் இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா என்ஆர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. இன்ஜினில் என்ஆர், எஸ்ஆர் அப்படின்னு போட்டிருப்பாங்க. எல்லாம் மீனிங் என்னது? நார்த்தன் ரயில்வே எங்கே இருக்குது? டெல்லி. நார்த் வெஸ்டர்ன் ரயில்வே ஜெய்ப்பூர். படித்து வச்சுக்கோ, கேட்பாங்க, போர்த்துகல். நார்த் சென்ட்ரல் ரயில்வே அலகாபாத். நார்த் ஈஸ்டர்ன் ரயில்வே கோரக்பூர். நார்த் ஈஸ்டர்ன் ஃப்ரான்டியர் ரயில்வே குவாஹாத்தி. ஈஸ்டர்ன் ரயில்வே கொல்கத்தா. ஈஸ்ட் கோஸ்ட் ரயில்வே புவனேஸ்வர். ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே ஹாசிப்பூர். எல்லாம் வந்து மனப்பாடம் பண்ணி வச்சுக்கணும். வெஸ்டர்ன் சென்ட்ரல் ரயில்வே ஜபல்பூர். சென்ட்ரல் ரயில்வே மும்பை சிவாஜி, அது டெர்மினஸ், சத்ரபதி சிவாஜி டெர்மினஸ்னு சொல்லுவாங்க. வெஸ்டர்ன் ரயில்வே மும்பை சர்ச்கேட். சதர்ன் ரயில்வே சென்னை. சவுத் சென்ட்ரல் ரயில்வே செகந்திராபாத். சவுத் ஈஸ்டர்ன் ரயில்வே கொல்கத்தா. சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஹூப்ளி. சவுத் ஈஸ்ட் சென்ட்ரல் ரயில்வே பிலாஸ்பூர். கொங்கன் ரயில்வே மும்பை. ஸோ 17 முக்கியமான மண்டலங்கள் நம்ம பார்த்துருக்கோம். ஞாபகம் வச்சுக்கங்க. மண்டலங்களுடைய பெயர்கள் தெரிஞ்சுக்கங்க. அது எந்த ஊரில் அந்த ஹெட் குவார்ட்டர்ஸ் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இப்போ நார்த்தன் ரயில்வே அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அங்கே தான் லாங்கஸ்ட் ரூட் இருக்குதாமா. அதுக்கப்புறம் தான் வெஸ்டர்ன் ரயில்வே வருதாமா. சரிங்களா? அதுவும் கொஞ்சம் இன்ஃபர்மேஷன்ஸ் நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். சரி, ட்ராக் பொறுத்த வரைக்கும் இந்தியன் ரயில்வேஸ் ஃபால் அண்டர் 4 கேட்டகரிஸ். ஸோ வாட் ஆர் தி 4 கேட்டகரிஸ் அதுங்கிறதும் நம்ம படித்து வச்சுக்கணும். ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள் என்னென்ன இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த 4 கேட்டகரிஸ்: ப்ராட் கேஜ் அகலப்பாதை, மீட்டர் கேஜ் மீட்டர் பாதை, நேரோ கேஜ் குறுகிய பாதை, லைட் கேஜ் குறுகிய தூக்கு பாதை. இந்த 4 பாதை என்ன மீனிங்? ஸோ ப்ராட் கேஜ் அப்படின்னா 1.676 மீட்டர் அகலத்தில் இருக்கும். மீட்டர் கேஜ் அப்படின்னா 1 மீட்டர் தான். நேரோ கேஜுங்கிறது 0.762 மீட்டர். லைட் கேஜ் அப்படிங்கிறது 0.613 மீட்டர். ஓகேங்களா? சரி, இது ஒவ்வொரு ஏரியாலையும் இப்படி இருக்கும். ஆனால் மேக்ஸிமம் இப்போ எல்லாமே ப்ராட் கேஜுக்கு மாற்றிட்டாங்க. மேக்ஸிமம் நம்பர்ஸ் அதான் ப்ராட் கேஜ் தான். மீட்டர் கேஜ் ஆல்மோஸ்ட் இல்லை, அல்லது இருக்கலாம், இல்லாமல் இருக்கலாம். சரிங்களா? சப்போஸ் இருந்துச்சு அப்படின்னா ஹில் ஸ்டேஷனில் வச்சுருப்பாங்க.
சின்ன வண்டி ஓடிட்டுருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து மேட்டுப்பாளையம் டு ஊட்டி போகுது இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் வந்து நேரோ கேஜ், லைட் கேஜை வந்து யூஸ் பண்ணுவாங்க. சரி, ரைட். அடுத்தது பாருங்கள், த ஃபஸ்ட் சப் அர்பன் ரயில்வே, சப் அர்பன் புறநகர் ரயில்வே போக்குவரத்து எங்கே ஆரம்பித்தாங்க? 1925 மும்பையில். அதுவும் ஞாபகம் வச்சுக்கணும். அடுத்தது பாருங்கள், காத்திமன் எக்ஸ்பிரஸ், த ஃபாஸ்டஸ்ட் ஆப்ரேஷனல் ட்ரெயின் இன் இந்தியா. ஸோ கத்திமான். ஸோ கத்திமான் அப்படிங்கிறது ஒரு அதிவிரைவு வண்டி சொன்னோம்னா, சார் இப்போலாம் நிறையா வண்டி வந்து அதிவேக ரயிலுக்கு வந்துருச்சு இல்லையா? ஸோ அதை வந்து நீங்கள் கோத்ரூ பண்ணிக்கணும், அங்கே வந்து கோத்ரூ பண்ணணும். ஸோ இன்றைக்கி வந்து வந்தே பாரத் அப்படிங்கிற ட்ரெயின்லாம் வந்து நிறையா வந்திருக்கு இல்லையா? அதோடைய டீட்டெயில்ஸ்லாம் தெரிஞ்சுக்கிட்டு அதுதான் வந்து அதி விரைவு வண்டி அப்படிங்கிறதெல்லாம் நம்ம தெரிஞ்சிருக்கணும். இது ஓல்டு இன்ஃபர்மேஷன்ஸ். இந்த ட்ரெயின் பொறுத்த வரைக்கும் டெல்லி ஆக்ராவில் போயிட்டுருக்காமா கத்திமான் அப்படிங்கிறது. அதே மாதிரி மெட்ரோ ரயில் கனெக்டிவிட்டியும் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட 15 நகரங்களில் இன்னும் நிறைய நகரங்கள் உருவாயிருக்குது. சரி, மெட்ரோ ட்ரெயின் அப்படின்னாலே நீங்கள் அதை வந்து ஞாபகம் வச்சுக்கக்கூடிய முதல் பிளேஸ் இது தெரியுங்களா? கல்கட்டா. ஸோ கல்கட்டா தான் இந்தியாவிலே முதல் மெட்ரோ ட்ரெயின். ஸோ இதிலலாம் எந்த சேஞ்சஸ் இருக்க முடியாது இல்லையா? முதல்ல கொல்கட்டாவில் மெட்ரோ ட்ரெயின் ஆரம்பிச்சிருக்காங்கன்னா 50 வருஷத்துக்கு அப்புறம் வேற ஒரு இடத்துக்கு மாறிக்க போகுது கிடையாது. எல்லாம் கான்ஸ்டன்ட். சரிங்களா? நம்பர்ஸ் அதே மாதிரி ரூட்ஸ் எல்லாமே வந்து சேஞ்சஸ் நடக்கும். அதை நோட் பண்ணிக்கோங்க. சரி, இந்த மெட்ரோ ட்ரெயின் யாருங்க நடத்துகிறாங்க அப்படின்னா எம்ஆர்டிஎஸ், மாஸ் ரேப்பிட் டிரான்சிட் சிஸ்டம். இது கேட்பாங்க, படித்து வச்சுக்கோ. மாஸ் ரேப்பிட் டிரான்சிட் சிஸ்டம் எக்ஸாமில் கேட்பாங்க, வச்சுக்கோ. அதே மாதிரி இந்த மேப் ஒன்று கொடுத்துருக்காங்க. இந்த மேப்பில் வந்து எங்கெங்கே வந்து அந்த மெட்ரோ ஸ்டேஷன்ஸ் வந்து இருக்குது, எங்கெங்கே போயிட்டுருக்கு அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அதை ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ரயில்வே வந்து வழித்தடங்கள் இல்லையா? ஸோ ரயில்வே ட்ராக்ஸ் எங்கெங்கே இருக்குங்கிறது இதுவும் கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஸோ டவுட் இருக்குது வேணும் அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் மூலமாக நம்ம வந்து தெரிஞ்சு வச்சுக்கலாம். நம்ம பார்த்தோம் இல்லையா? ஸோ 15 கொடுத்துருக்காங்க, ஆல்ரெடி 17, இன்னும் எத்தனை இன்க்ரீஸ் ஆகிருக்குது மண்டலங்கள் அப்படிங்கிறதும் தெரிஞ்சு வச்சுக்கணும். அடுத்து பைப்லைன் டிரான்ஸ்போர்ட் வெரி வெரி இம்பார்ட்டன்ட் இல்லையா? இன்றைக்கி நம்ம வண்டி ஓடுது, அங்கே நீங்கள் வந்து பஸ்ஸில் போனீங்க, ட்ரெயினில் போனீங்க, அதெல்லாம் விட்டுருங்க. இப்போ நான் வந்து ஒரு பைக் வச்சுருக்கிறேன், கார் வச்சுருக்கிறேன். அது ஓடணும் அப்படின்னா இந்த குழாய் வழி போக்குவரத்து தான். நம்மளாம் குழாய் வழியிலையா வண்டி ஓட்ட போகிறோம்? ரோட்டை தானே ஓட்ட போகிறோம். ஆனால் எரிவாயு இங்கே பைப்லைன் வழியாக தான் வருது. ஸோ எண்ணெய், இயற்கை எரிவாயு எல்லாமே சுத்திகரிக்கப்பட்ட எண்ணெய்கள் எல்லாமே இந்த பைப்லைன் வழியாக தான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகுது. சரிங்களா? ஸோ நம்ம எக்ஸாம்பிள்ஸ்க்கு நம்ம வந்து க்ரூட் ஆயில் வந்து நம்ம வச்சுருந்தாலும் அதர் கண்ட்ரீஸ்லேருந்து நம்ம எப்படி வாங்குகிறோம்? த்ரூ பைப்லைன்ஸில் தான் வாங்குகிறோம். தீஸ் வேர் யூஸ்டு டு டிரான்ஸ்போர்ட் வாட்டர் டு சிட்டிஸ் அண்ட் இண்டஸ்ட்ரீஸ். ஸோ தண்ணீர் வழங்குவதற்கும் தொழிற்சாலைகளுக்கு இதை பயன்படுத்துகிறாங்களாம். அதே போல் பாருங்கள், solids, new solid can also transported through pipeline when converted into slurry. திடப்பொருள்கள்லாம் இருக்குது பார்த்தீங்களா? அதெல்லாம் வந்து அப்படியே வந்து கூழ்மமாக்கி குழாய் வழியாக தான் டிரான்ஸ்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஏங்க இதாங்க சீப்பஸ்ட்டு டிரான்ஸ்போர்ட். சீப்பஸ்ட்டாக ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துல நம்ம வந்து கூழ்மம் வழியாக மாற்றிடலாம். சரிங்களா? அதாவது காஸ்ட்டு வெரி கம்மியாக இருக்கும், ஈஸியாக வந்து நம்ம டிரான்ஸ்போர்ட் பண்ணவும் முடியும். இது இல்லாமல் இட் என்ஷூர்ஸ் ஸ்டெடி சப்ளை ஆஃப் குட்ஸ், ரெடியூஸ் தி டிரான்ஸ்ஷிப்மெண்ட் லாஸ். சரிங்களா? டிலேஸ் ஆர் தி மேஜர் அட்வான்டேஜ் ஆஃப் தி பைப்லைன் டிரான்ஸ்போர்ட். புரியுதுங்களா? நடக்குதுங்க. எந்த ஒரு தடங்கள், ஒரு ட்ரக்கு வந்து ஆயில் எடுத்து வந்துருக்குது, எங்கேயாவது ஃபயர் ஆகலாம், கீழே விழலாம், ஸ்பில்லேஜஸ் ஆகலாம். சரிங்களா? அதே மாதிரி அவங்க நிறுத்தி எங்கேயாவது வரக்கூடிய சான்ஸ் இருக்குது. எல்லாத்தையும் மீறி அங்கே திறந்து விட்டாங்கன்னா இங்கே வரும். ரொம்ப ஃபாஸ்ட்டாக இந்த பைப்லைன்ஸ் வழியாக நம்ம வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ண முடியும். சரி, இந்த பைப்லைன்ஸ் ஆயில் ஃபீல்ட்ஸ் எங்கெங்கே இருக்குது? அஸ்ஸாம் டு கான்பூர்,
ஃப்ரம் சாலையா இன் குஜராத் டு ஜலந்தர் பஞ்சாப். ஓகேங்களா, இங்கே ஞாபகம் வச்சுக்கணும். கேஸ் பைப்லைன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஹசீரா இன் குஜராத் டு ஜகதீஷ்பூர் உத்தரப்பிரதேஷ். ஸோ 3 இம்பார்ட்டண்ட் ஆயில் பைப்லைன்ஸ் வந்து நம்ம இந்தியாவில் இருக்குது. அதை பற்றி டீட்டெயில்ஸ் நம்ம சொல்லியிருக்கோம், நீங்கள் கோத்ரூ பண்ணணும். சரி, அடுத்தது போகலாம். வாட்டர்வேஸ், நீர்வழி போக்குவரத்து. இது ஒரு பழைய காலத்திலேருந்து ட்ரெடிஷ்னலாக இருக்கக்கூடிய நீர்வழி போக்குவரத்து. என்ன யூஸ் பண்ணுறாங்க? பேசஞ்சர் போகிறது ரொம்ப குறைவு தான், பட் கேர்கோ யூஸ் பண்ணுறாங்க. சரக்கு போக்குவரத்து, டன்னேஜ், பல டன்னுகள், சரிங்களா, போக்குவரத்து மூலமாக தான். எந்த போக்குவரத்து? நீர்வழி போக்குவரத்து மூலமாக தான் போகுது. ஏன் அப்படி? இது வந்து சீப்பஸ்ட்டுங்க, மலிவான போக்குவரத்து, சரிங்களா. அதனாலேயே இது பயன்படுத்துகிறாங்க. மெதுவாக வந்தாலும் பரவாயில்ல. அதே போல் இது எப்படி இருக்குன்னா, ஃபியூவல் எஃபிஷியன்ட், ஈகோ ஃப்ரெண்ட்லி அப்படின்னாலே அது வந்து நீர்ப்போவழி போக்குவரத்து தான். இந்த நீர்வழி போக்குவரத்து பொறுத்த வரைக்கும் 2 விதமாக இருக்குதுங்க. லேண்ட் வாட்டர் வேவ்ஸ், ஓஷியன் வாட்டர் வேவ்ஸ். அதாவது உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து, வெளிநாட்டு நீர்வழி போக்குவரத்தும் உள்ளது. அதில் ஃபஸ்ட்டு இன்லேண்ட் வாட்டர் வேஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னு வச்சுங்களேன். நம்ம இந்தியாவில் 14,500 கிலோமீட்டர் இருக்காமா. அவுட் ஆஃப் விச் அபவுட் 5,200 கிலோமீட்டர் லென்த் இன் ரிவர்ஸ். கேட்பாங்க, நோட் பண்ணிக்கோ. ஸோ மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கும், இருந்தாலும் 5,200 கிலோமீட்டர் ரிவர்ஸ்லேயும் 4,000 கிலோமீட்டர்ஸ் கேனல்ஸ், கால்வாய்கள் வழியாகவும் போகிறாங்களாம்மா. ஸோ இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது, நீங்கள் படித்து வச்சுக்கோங்க. சரி, இது யாருங்க கண்ட்ரோலில் இது இருக்குது அப்படின்னா, இன்லேண்ட் வாட்டர்வேஸ் அத்தாரிட்டி, உள்நாட்டு நீர்வழி போக்குவரத்து ஆணையம். அவங்க கண்ட்ரோலில் வச்சுக்கிட்டு 1986 செட் பண்ணி அவங்க தான் அதை டெவலப் பண்ணுறாங்க, மெயின்டெனன்ஸ் பண்ணுறாங்க, ரெகுலேஷன் பண்ணிட்டு வராங்க அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இதே போல் இந்தியாவில் இருக்கக்கூடிய தேசிய நீர்வழி போக்குவரத்து என்னன்னா, நேஷ்னல் வாட்டர்வேஸ் 1, நேஷ்னல் வாட்டர்வேஸ் 2. நேஷ்னல் வாட்டர்வேஸ் 1 எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஹல்டியா அண்ட் அலகாபாத். 1620 கிலோமீட்டர் தூரம் போகுது. கங்கா, சரிங்களா, கங்கை, பாகீரதி, ஹூக்ளி ரிவர். கங்கா, பாகீரதி, ஹூக்ளி ரிவர். ஹூக்ளி ரிவர் எங்கே இருக்குதுங்க? அது வந்து வெஸ்ட் பெங்காலில் இருக்கக்கூடியது. இப்போ கங்கா, பாகீரதி, ஹூக்ளி ஆறுகளை வந்து இணையக்கூடியது 1620 கிலோமீட்டருங்க. இது நேஷ்னல் வாட்டர்வேஸ் 1. ரெண்டாவது பாருங்கள், நேஷ்னல் வாட்டர்வேஸ் 2. இது வந்து இதோட டிஸ்டன்ஸ் 891 கிலோமீட்டர். எங்கே போயிட்டுருக்குதுங்க? பிரம்மபுத்திரா ரிவரில் போயிட்டுருக்குது. ஸோ துப்ரி அண்டு சதியா, துப்ரி அண்டு சதியா அப்படிங்கிற ஒரு பிளேஸ். அது அந்த பிளேஸில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மபுத்திரா ஆற்றில் 891 கிலோமீட்டர் நேஷ்னல் வாட்டர்வேஸ். மூன்றாவது நேஷ்னல் வாட்டர்வேஸ் 3 எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்ட் 24 ஹவர்ஸில் நம்ம வந்து 205 கிலோமீட்டரை வந்து இதில் போகிறோம். எங்கே பாருங்கள், கொல்லம், கோட்டபுரம் ஸ்டேட், கேரளா. The first national waterway in the country within 24-hour navigation facilities along its entire stretch. புரியுதுங்களா? இந்தியாவில் முதலில் நீர் வழி போக்குவரத்து எங்கே ஆரம்பித்தாங்க? கொல்லம், கோட்டயபுரம் இடையே கேரளா மாநிலத்தில் ஆரம்பிச்சிருக்காங்க. இது ஆக்சுவலி வந்து பகலில் தான் போயிட்டு இருந்தாங்க. ஆனால் இது ஒரு ஓல்டஸ்ட் ஒன்று, ட்ரெடிஷ்னலாக இருக்குது. அதனால் இது 24 மணி நேரமும் செயல்பட்டு வரதாமா இந்த 205 கிலோமீட்டர். இது வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ஒன். அடுத்த ஹேர்வேஸ் பாருங்கள், இந்த வாட்டர்வேஸ், நேஷ்னல் வாட்டர்வேஸ் 4, தேசிய நீர்வழி எண் 4 அப்படிங்கிறது கிருஷ்ணா கோதாவரி ஆறுகளில் உள்ள சீராபாத் விஜயவாடா பாதை தான்.
இது மட்டும் இல்லாமல் காக்கிநாடா, புதுச்சேரி, பத்ராச்சலம், ராஜமுந்திரி இதெல்லாம் வந்து நேஷ்னல் வாட்டர்வேஸ் 4. நேஷ்னல் வாட்டர்வேஸ் 5 எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இது வந்து மகாநதி இல்லையா, மகாநதியில் இருக்கக்கூடிய மகாநதி, பிராமணி ஆறுகளில் இருக்கக்கூடிய தல்சார், தமாரா பாதை, அதே மாதிரி ஈஸ்டர்ன் கோஸ்டில் இருக்கக்கூடிய மங்கல்காடி, பாரத்தி வரை இது நீடித்திருக்கிறதாமா. ஸோ தேசிய நீர்வழி எண் 5 முக்கியமானது. இந்த சின்ன இன்ஃபர்மேஷனாக பார்ப்பீங்க எக்ஸாம்ஸில் எங்கேயாவது ட்விஸ்ட் பண்ணி கேட்கும் பொழுது, அது நமக்கு தெரியுது ஆனால் ஆன்சர் சிறப்பாக சொல்ல முடியலையே, தப்பாக தோணி போயிடுமா அப்படின்னு தோணும். நீங்கள் பல டைம்ஸ் இதை படிச்சுக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஞாபகத்தில் இருக்கும். நெக்ஸ்ட்டு போகலாம். கடல் வழி போக்குவரத்து, ஓஷியன் ரூட்ஸ். ஓஷியன் ரூட்ஸ் பிளே அன் இம்பார்ட்டன்ட் ரோல் இன் டிரான்ஸ்போர்ட் செக்டர் இன் எக்கனாமி. சரிங்களா, முக்கியமானதுங்க. ஸோ 95% இந்தியா ஃபாரின் ட்ரேடு வந்து 70% ஆஃப் தி வேல்யூஸ் மூவ்ஸ் த்ரூ ஒன்லி ஓஷியன் ரூட்ஸ் தான். ஸோ கடல் வழி போக்குவரத்தில் நம்ம நிறைய ட்ரேட்ஸ் பண்ணியிருக்கோம், இப்போ இல்லை, பல காலத்தில். 13 பெரிய துறைமுகங்கள் இருக்குது. அதே மாதிரி 200 நடுத்தர மற்றும் சிறிய துறைமுகங்களும் இந்தியாவில் காணப்படுது. ஸோ இந்த டிரான்ஸ்போர்ட் இருக்குது பார்த்தீங்களா, இது யார் கண்காணிப்பில், யாருடைய அரசாங்கம், அந்த யாருடைய துறைக்கு கீழே இருக்குதா, சென்ட்ரல் கவர்மெண்ட் அண்ட் மைனர் போர்ட்ஸ் ஆர் மேனேஜ்ட் அண்ட் அட்மினிஸ்டர்டு, சரிங்களா, பை வேரியஸ் ஸ்டேட் கவர்மெண்ட்ஸ். அப்படிங்கிறது இம்பார்ட்டன்ட். அந்த போர்ட் என்னன்னா அப்படின்னு பார்க்கலாம். கொல்கட்டா இருக்கக்கூடிய ஹல்டியா டக், பாரதி, விசாகப்பட்டினம், சென்னை, எண்ணூர், தூத்துக்குடின்னு சொல்ல முக்கியமான ஒரு ஈஸ்டர்ன் கோஸ்டில் இருக்கக்கூடிய துறைமுகங்கள். இதே வெஸ்டர்ன் கோஸ்ட் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா காண்ட்லா, மும்பை, சரிங்களா, நவசேவா தான் ஜவஹர்லால் நேரு போர்ட், நியூ மேங்களூர், மார்மோகா, கொச்சி. இந்த துறைமுகங்களை இது ஞாபகம் வச்சுக்கணும். இந்த துறைமுகங்களில் கப்பல் கட்டு தளங்களும் காணப்படுகிறது. இந்தியா ஹேஸ் 4 மேஜர் ஷிப் யார்ட்ஸ். அந்த நேம்ஸ் நம்ம ஞாபகம் வச்சுக்கணும். இந்துஸ்தான் ஷிப்யார்ட் எங்கே இருக்குது? விசாகப்பட்டினம். கார்டன் ரீச் ஒர்க்ஷாப் கொல்கட்டா. மசாகான் டாக் மும்பை. கொச்சி ஷிப்யார்ட் கொச்சி. இந்த 4ம் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே போல் ஏஷியாவில் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா இந்தியா 2nd லார்ஜஸ்ட் ஷிப் ஓனர்ஸ். வேர்ல்டில் எடுத்துக்கிட்டா 16வது இடத்துல இருக்காங்க அப்படிங்கிறதும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ எல்லாம் வந்து புக்கிலே இருந்து வழித்தடங்கள் கொடுத்துருக்காங்க, ஜஸ்ட்டு நீங்கள் கோத்ரூ படிக்கணும். 1953 அதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்லிட்டோம் பாருங்கள். ஸோ ஏர் டிரான்ஸ்போர்ட் இன் இந்தியா த பிகினிங் 18th February 1918. அப்படிங்களா, ஃபஸ்ட்டு இந்தியாவில் வந்து முதல் இந்திய விமான போக்குவரத்து பிப்ரவரி 1918. ஹென்ரி பிக்யூர், இதை மனப்பாடம் பண்ணி வச்சுக்கோ. ஹென்ரி பிக்யூர் அலகாபாத்திலிருந்து நைனிக் என்ற இடத்திற்கு கடிதங்கள் கொண்டு செல்வதற்காக இந்த டிரான்ஸ்போர்ட், அது ஏர் டிரான்ஸ்போர்ட்டை, விமான போக்குவரத்தை ஆரம்பிச்சிருக்காருங்க. பிறகு 1951 8 டிஃப்ரெண்ட் ஏர்லைன்ஸ், இப்போ 19 டெசிக்னேட்டட் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் இருக்காம மாற்றத்திற்கு உட்பட்டது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. சரி, இது யார் கண்காணிக்கிறான்னா ஏஏஐன்னு சொல்லி நீங்கள் வந்து இந்த ஏர்போர்ட்லாம் போனீங்கன்னா போட்டிருப்பாங்க. ஏர்போர்ட்ஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா, அவங்க தான் கண்காணிச்சிட்ருக்காங்க, எல்லாத்தையும் பார்த்துட்ருக்காங்க. இது ஆரம்பித்தது 1995. இவங்க வந்து செக்யூரிட்டி டு இந்தியன் ஏர்போர்ட்ஸ், சரிங்களா. யாருடைய மினிஸ்ட்ரியில் இருக்குதுன்னு கேட்பாங்க, அதையும் படித்து வச்சுக்கோ, வெரி வெரி இம்பார்ட்டன்ட். சிவில் ஏவியேஷன் மினிஸ்ட்ரியில் அண்டர் கண்ட்ரோலாக இது வச்சுருக்காங்க. 19 சர்வதேச விமான நிலையங்கள் காணப்படுது. அது என்னன்னா நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் கொல்கட்டா, சென்னை இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் சென்னை, இந்திரா காந்தி
இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்ஸ் டெல்லி, சத்ரபதி சிவாஜி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் மும்பை, திருவனந்தபுரம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் திருவனந்தபுரம். ஸோ அந்தந்த ஊரில் பேரில் இருக்கிறது ஈஸியாக ஞாபகம் வச்சுருக்கலாம். பேர்கள் இல்லாத, இப்போ பாருங்கள், சர்தார் வல்லபாய் பட்டேல் எங்கே இருக்கும்? அகமதாபாத், ஞாபகம் வச்சுக்கணும். பெங்களூர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். ராஜீவ் காந்தி, இதை படித்து வச்சுக்கணும். ராஜீவ் காந்தி ஹைதராபாத். சரிங்களா? இது இல்லாமல் 80 டொமஸ்டிக் ஏர்போர்ட்ஸ் இருக்குதாமா, 25 சிவில் என்க்ளேவ்ஸ் எல்லாமே காணப்படுது. சரி, இந்த ஏர்போர்ட்ஸ் இருக்கக்கூடிய சிட்டி பிளேசஸ்லும் கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வீர சவார்கர் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், போர்ட் பிளேயர், அந்தமான் நிக்கோபார், விசாகப்பட்டினம் ஆந்திர பிரதேஷ், ராஜீவ் காந்தி ஹைதராபாத். ஸோ பார்த்தோம் இல்லைங்களா, அதே தான். ஸோ லோக்பிரியா கோபிநாத் பரோதோலி இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட், குவஹாத்தி, அஸ்ஸாம். இந்திரா காந்தி ஆல்ரெடி படிச்சிட்டோம். பாருங்க, தபோலிம் எங்கே இருக்குது? கோவாவில் இருக்குது. கோவாவில் தபோலிம் வில்லேஜ். சர்தார் வல்லபாய் பட்டேல் அகமதாபாத் பார்த்துட்டோம். கெம்பகோடா சொன்னோன்னு ஞாபகம் வச்சுக்கணும். எங்கெங்க? பெங்களூர். சத்ரபாஜி சொன்னாங்கன்னா மும்பை, மகாராஷ்டிரா அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். இது இல்லாமல் டாக்டர் பாபா சாஹிப் அம்பேத்கர் அது இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் எங்கே இருக்குது? நாக்பூர், மகாராஷ்டிரா. துலிஹால் ஏர்போர்ட், இம்பால், மணிப்பூர். பிஜு பட்நாயக் இன்டர்நேஷ்னல், பிஜு பட்நாயக் சொன்ன உடனே அஸ்ஸாம் ஞாபகம், ஒடிசா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஒடிசா இல்லையா, புவனேஸ்வர், ஒடிசா. ஸ்ரீ குருராம் தேசாஜி அமிர்தசர், பஞ்சாப். அதே மாதிரி சத்ருஹரி சரண் சிங், லக்னோ, உத்தரப்பிரதேஷ். எவ்வளோ இன்ஃபர்மேஷன்ஸ் பாருங்கள், எல்லாம் உட்காந்து படிச்சிடும். விட்டிங்கன்னா ஞாபகத்தில் இருக்குது. லால் பகதூர், வாரணாசி, உத்தரப்பிரதேஷ். நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் ஆல்ரெடி பார்த்துட்டோம், கொல்கட்டா. ஷேகுல் அலாம், ஸ்ரீநகர், ஜம்மு காஷ்மீர். பிர்சா முண்டா, ராஞ்சி, ஜார்க்கண்ட். பேக்தோகரா டிரான்ஸ்போர்ட், சிலிகுரி, வெஸ்ட் பெங்கால். எல்லாத்தையும் படித்து வச்சுக்கோங்க, வெரி வெரி இம்பார்ட்டண்ட். அடுத்தது பாருங்கள், இந்த ஹெலிகாப்டருடைய கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ். பவன் ஹேண்ட்ஸ் ஹெலிகாப்டர் எங்கே இருக்குதுங்க? பவன் அப்படிங்கிற பிளேஸில் இருக்குது. ஹேண்ட்ஸ் ஹெலிகாப்டர் லிமிடெட் ஹாஸ் பின் ப்ரொவைடிங் ஹெலிகாப்டர் சப்போர்ட் சர்வீஸ். இதுக்கு பெட்ரோலியம் செக்டர், ஓஎன்ஜிசி, ஆயில் இந்தியாக்கெல்லாம் இது கொடுக்குறாங்க. இது ஒரு பப்ளிக் செக்டர் கம்பெனி, நியூ டெல்லியில் இருக்கக்கூடியது. இட் ஆப்ரேஷன்ஸ் ஆர் பேஸ்ட் ஆன் தி ஜூஹூ ஏர்ட்ரம். எங்கே இருக்குது? விழிபார்லே ஞாபகம் வச்சுக்கோ, கேட்பாங்க. இது எல்லாமே வந்து ஜூ ஏர்டம், விழிபார்லே வெஸ்ட்டு, அது மும்பையில் வெஸ்ட்டில் இருக்குது. த பவன் ஹேண்ட்ஸ் இஸ் எ மினி ரத்னா. இது ஒரு கம்பெனி, மினி ரத்னான்னு ஒரு கம்பெனி. மினி ரத்னான்னு அதோடைய பப்ளிக் செக்டருக்கு நேம் கொடுத்துருக்குது. மினி ரத்னா 1, 2, 3ன்னு கொடுத்துருப்பாங்க. சரிங்களா? எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்க? அவங்களுடைய டேர்ன் ஓவர் பேஸ் பண்ணி இந்த மினி ரத்னா அப்படிங்கிற கம்பெனிஸ் நேம்ஸ் வச்சுருப்பாங்க. இதோட டீட்டெயில்ஸ் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஸோ இந்த நிறுவனம் இந்திய மாநில அரசுகளால், குறிப்பாக வடகிழக்கு இந்திய மாநிலங்களுக்கு இடையில் உள்ள தீவுகளுக்கு சேவையை செய்தாமா. அந்தமான் நிக்கோபார் தீவிலும் லட்சத்தீவுகளிலும் இந்த படகு சேவைகளை செய்கிறது. 2007 the government of India merged the Air India, the Indian Airlines under the National Aviation Corporation India, NACI. இன்னைக்கு இல்லை இல்லையா, இது இல்லை. NACIங்கிறது அதில் ஏர் இந்தியா இல்லை. ஏர் இந்தியா தற்போது யாருடைய நிறுவனமாக இருக்கிறது? டாட்டா குழுமத்தில் அவங்க தான் அண்டர் கண்ட்ரோலில் வச்சுருக்காங்க. இது வரைக்கும் நம்ம டிரான்ஸ்போர்ட்டை பார்த்தோம். நெக்ஸ்ட் பார்க்கலாம் கம்யூனிகேஷன்ஸ், தகவல் தொடர்பு. இன்றைக்கி எப்படி தகவல் தொடர்பு இருக்குதுங்கிறது நம்முடைய ஆன்லைன் கிளாஸ் உங்களுக்கு அருமையான சான்று இல்லையா. ஸோ டெக்னாலஜி டஸ் ஒண்டர்ஸ் இன் கம்யூனிகேஷன் ஃபீல்ட்ஸ் இன் இந்தியாங்க. எப்படி டெவலப் ஆகிருக்குது? பர்சனலாகவும் டெவலப் ஆகிருக்குது, மாஸ் கம்யூனிகேஷனாகவும் டெவலப் ஆகிருக்குது அப்படிங்கிறது நம்ம வந்து கண்கூடாக நம்ம வந்து அப்சர்வ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு பர்சனல் கம்யூனிகேஷன்ஸ், தனி நபர்களுக்கிடையே தனி மனித தகவல் தொடர்பு சொல்ல தேவையில்லையே. ஆரம்ப காலத்தில் யாராவது இறந்துட்டாங்க அப்படின்னா அஞ்சல் சேவை, தந்தி சேவை, தொலைபேசி, கைபேசி, குறுந்தகவல், இணையதளம், மின்னஞ்சல் போன்றவை தான் இருந்தது. புரியுதுங்களா?
இன்றைக்கி பல மாற்றங்கள் ஏற்பட்டிருக்குது. ஒரு தந்தி போட்டு போய் சேர்ந்து மறுநாள் காலையில் தான் வருவாங்க, ஏதாவது எமர்ஜென்சி அப்படின்னா. ஸோ இன்றைக்கி அந்த நிலைமை இல்லை. எவ்வளோ கம்யூனிகேஷன் டெவலப் ஆகிருக்குங்கிறது தெரியும். சரி, ஓகே. ஸோ இந்தியன் போஸ்டல் நெட்வொர்க் இஸ் த லார்ஜஸ்ட் இன் தி வேர்ல்ட். 1,55,000 போஸ்ட் ஆஃபீஸ் இருக்குதாமாங்க. பார்த்துங்க, நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஆஃப் தீஸ் 1,39,000 போஸ்ட் ஆஃபீஸ் ஆர் லொக்கேட்டட் இன் ரூரல் ஏரியாஸ். அப்போ அது அதிகமாக ரூரல் ஏரியாஸ்லாம் வச்சுருக்காங்க. சரி, இந்த போஸ்ட் ஆஃபீஸ் பிரிட்டிஷ் இந்தியா காலத்தில் 1887 ஞாபகம் வச்சுக்கோ, 1837 இல்லையா, 1837ஆம் ஆண்டில் தொடக்கப்பட்டது. த ஃபர்ஸ்ட் இந்தியன் போஸ்டல் ஸ்டாம்ப் வாஸ் இஷ்யூடு எங்கே? கராச்சி. ஸோ கராச்சி அப்போதைக்கு வந்து இந்தியாவுக்குள்ளே இருந்தது. கராச்சி எங்கெங்க? பாகிஸ்தானில் இருக்கக்கூடியது. இப்போ இந்தியாவில் இருந்தது 1852. அதனால் இங்கே இன்ஃபர்மேஷன்ஸ் இந்தியாவுக்கு வருது. ஸோ பிஃபோர் ஃப்ரீடம் இல்லைங்களா. ஸோ என்ன பண்ணியிருக்காங்க இந்த பிரிட்டிஷ் இந்தியா? அவங்களுடைய இன்ஃபர்மேஷன்ஸை, அவங்களுடைய கோப்புகளை, டாக்குமெண்ட்ஸை தன்னுடைய ராணி எலிசபெத்துக்கு அனுப்புறதுக்கு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக அனுப்புறதுக்காக தான் இந்த அஞ்சல் சேவையை கொண்டு வந்தாங்க. எல்லாமே தனக்காக கொண்டு வந்தாங்க. அவங்க ரயில்வே, அஞ்சல் சேவை எல்லாம் தனக்கு தான் கொண்டு வந்தாங்க. ஆனால் இன்றைக்கி வந்து உலகளாவிய குயிக் மெயில் சர்வீஸ் 1975 QMS, அருமையான ஒரு, நீங்கள் பார்த்துருப்பீங்க, இந்த போஸ்ட் ஆஃபீஸ்லேருந்து ஒரு வேன் கிளம்பும். அந்த சிகப்பு கலர் வேனில் QMS அப்படின்னு சொல்லி ஏரோ மார்க் போட்டிருப்பாங்க, அப்படியே ஷைட் இப்படி போட்டிருப்பாங்க. ஸோ அப்படி போடும்போதே உங்களுக்கு தெரியும் இது எவ்வளோ ஃபாஸ்ட்டாக இது போகும் அப்படிங்கிறது. ரொம்ப ஃபாஸ்ட்டாகவே இந்த ஏரியாவை ரீச் பண்ணுறதுக்காக பின் நம்பர் யூஸ் பண்ணாங்க, போஸ்டல் இண்டெக்ஸ் நம்பர். 1972 இதெல்லாம் வந்து ஓல்டு கொஸ்டின்ஸ், அடிக்கடி கேட்கக்கூடியது. ப்ரீமியம் ப்ராடக்ட் இன்க்ளூட் மணி ஆர்டர், மணி ஆர்டர், ஸ்பீட் போஸ்ட், நமக்கு தெரிஞ்சது எல்லாமே இல்லையா. எக்ஸ்பிரஸ் பார்சல், பிஸ்னஸ் போஸ்ட், மீடியா போஸ்ட், சேட்டலைட் போஸ்ட், எத்தனை போஸ்ட் இருக்குது பாருங்கள். ரீட்டைல் போஸ்ட், கிரீட்டிங் போஸ்ட், டேட்டா போஸ்ட், ஸ்பீட் நெட், ஸ்பீட் பாஸ்போர்ட் சர்வீஸ் எல்லாமே கொண்டு வந்துட்டாங்க. பட் நம்ம வந்து இன்றைக்கி மொபைலில் வாட்ஸ்அப் சேவை எவ்வளோ, இது எல்லாத்தையுமே தூக்கி வீசுது. இந்தியா இஸ் ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் டெலிகம்யூனிகேஷன் நெட்வொர்க்ஸ் இன் ஏஷியா. இது முக்கியமானது இல்லையா, எல்லாத்துக்கும் தெரிஞ்சது, கேள்விப்பட்டிருப்போம் இல்லையா. இன்றைக்கி வந்து இங்கே காணும். இது எஸ்டிடி எங்கே இருக்குது? சப்ஸ்கிரைப்ஸ் ட்ரங்க் டைலிங், ஒரு மஞ்சள் கலர் போர்டு வச்சு தொங்க விடுவாங்க, காணும். இன்றைக்கெல்லாம் தாண்டி இன்றைக்கி வந்து வில்லேஜ் எல்லா பக்கமும் நம்மளுடைய டெலிகம்யூனிகேஷன்ஸ் வந்து டெவலப் ஆயிடுச்சு. ஐஎஸ்டி, இன்டர்நேஷ்னல் சப்ஸ்கிரைப் டைலிங், அதுவும் இல்லை. தெர் இஸ் எ யூனிஃபார்ம் ரேட் எஸ்டிடி ஃபெசிலிட்டிஸ் ஆல் ஓவர் இந்தியா, அப்போதைக்கு கொண்டு வந்தாங்க. ஸோ டெலிஃபோன் இஸ் எ ஃபார்ம் ஆஃப் ஓரல் கம்யூனிகேஷனாக கொண்டு வந்தாங்க. வெரி எசென்ஷியல்ஸ். நிறையா வந்து இன்றைக்கி மொபைல் ஃபோன், ஃபேக்ஸு, இன்டர்நெட்டுன்னு மாறிடுச்சு. பிறகு மாஸ் கம்யூனிகேஷன், பொது தகவல் தொடர்பு ஆரம்பித்தாங்க. ஸோ இன்றைக்கி வந்து வெல் என்டர்டெயின்மெண்ட்டுக்கும் இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக அந்த கம்யூனிகேஷன் ஆயிடுச்சுங்க. ஸோ மாஸ் கம்யூனிகேஷனில் முக்கியமான ரெண்டு பார்த்திங்கன்னா பிரிண்டிங் மீடியா, எலக்ட்ரானிக் மீடியா. இன்றைக்கி வந்து டிஜிட்டல் மீடியான்னு மாறிடுச்சு. எலக்ட்ரானிக் மீடியா கூட இல்லை, டிஜிட்டல் மீடியா. ஸோ எலக்ட்ரானிக் மீடியா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா 1923 தான் ஸ்டார்ட் பண்ணாங்க ரேடியோ ப்ராட்காஸ்டிங். எங்கே? மும்பையில் ரேடியோ கிளப் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்தாங்க. ரேடியோ 1923 அப்போ தான் ரேடியோ வானொலி, மும்பை வானொலி சங்கம் மூலமாக ஆரம்பித்தது எலக்ட்ரானிக் மீடியா, ஃபஸ்ட்டு எலக்ட்ரானிக் மீடியா. ஆல் இண்டியா ரேடியோ எல்லாம் எக்ஸாம்ஸில் கேட்டது 1937 ஆரம்பித்தாங்க. 1936 இல்லையா, 1936 ஆல் இண்டியா ரேடியோ. பிறகு 1957 ஆகாஷ்வாணி அப்படிங்கிற பெயர் மாற்றப்பட்டுள்ளது. இன்றைக்கி அனைத்து சேவைகளிலும் இது முக்கியமானது. ஸோ தொலைக்காட்சி பார்த்திங்கன்னா நம்மளுக்கு தெரியும். ஸோ ஆரம்ப காலத்தில் வந்து தொலைக்காட்சி, அந்த ஒரு டிவி வாங்குறது எவ்வளோ கஷ்டம், பிளாக் அண்ட் ஒயிட் டிவி, அதுக்கப்புறம் கலர் டிவி. சரி, டெலிவிஷன் நெட்வொர்க் நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தூர்தர்ஷன் தான் இல்லையா. யாருங்க ஸ்டார்ட் பண்ணாங்க? இதை படித்து வச்சுக்கோ, எக்ஸாமில் கேட்பாங்க. பழசாக தான் இருக்கும், ஆனால் எக்ஸாமில் கேட்பாங்க, படிச்சுக்கோ.
என்னதுங்க தூர்தர்ஷன்ஸ் விச் இஸ் ஸ்டார்டட் காமன் நேஷ்னல் ப்ரோக்ராம் சிஎன்பி சர்வீஸ் அப்படின்னு சொல்ல ஆரம்பித்தாங்களாமா. தேசிய திட்ட சேவைகளை வழங்குவதற்காக ஆரம்பித்தது. பிறகு நம்மளுக்கு தெரியும் இன்டர்நெட்லாம் தெரியும், எல்லாமே தெரியும். ஸோ ஆல்ரெடி அதை ஃபாஸ்ட்டாக மூவ் பண்ணிடலாம். பிரிண்ட் மீடியா அதுவும் நம்மளுக்கு தெரியும். ஸோ சக்தி வாய்ந்த ஒரு மீடியா அப்படின்னா அந்த பிரிண்ட் மீடியா தான். நெக்ஸ்ட்டு சேட்டலைட் வந்துடுச்சு. சேட்டலைட் கம்யூனிகேஷன்ஸ் இன்றைக்கி அது மிக அளவில் பரவலாக எல்லா பக்கமும் இந்த சேட்டலைட் மூலமாக கொண்டு வந்தாங்க. இதனுக்கு ரொம்பவே இந்த சேட்டலைட்டுக்கு ரொம்பவே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணது யாருன்னா இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஆர்கனைசேஷன்ஸ் 1969 ஒரு தொலைத்தொடர்பு பரிமாற்றத்திற்காக ஒரு செயற்கைக்கோள் அமைச்சிட்டாங்க. அந்த செயற்கைக்கோள் மூலமாக தான் இன்றைக்கி நம்ம வந்து கம்ப்ளீட்டாக தகவல் தொடர்பு செஞ்சிட்ருக்கோம். புரியுதுங்களா? சரி, சேட்டலைட் சிஸ்டத்துக்கு பாருங்கள் இன்சேட் ஐஆர்எஸ் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இன்செட்னா இந்தியன் நேஷ்னல் சேட்டலைட் சிஸ்டம், இந்தியன் ரிமோட் சென்சிங் சேட்டலைட் சிஸ்டம் அப்படின்னு பேர் வச்சுருக்காங்க. இந்த இன்செட் இருக்குது பார்த்தீங்களா, 1983 இதை எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்களாமா. ஸோ இதன் மூலமாக நம்ம என்ன பண்ணுறோங்க, மல்டி பர்பஸ் சிஸ்டம்ஸ்க்கு பயன்படுத்திக்கிறோம். எதுக்கு? டெலிகம்யூனிகேஷன்ஸ் மட்டும் இல்லாமல் இந்த வானியல் ஆராய்ச்சி பண்ணுறதுக்காக மெட்ரோலஜிக்கல் அப்சர்வேஷன்ஸ்க்கும் நம்ம பயன்படுத்திக்கிறோம். சரிங்களா? அதே போல் இந்த வெதர் டிடெக்ஷன் பண்ணுறதுக்கு இன்டர்நெட் மிலிட்ரி அப்ளிகேஷன்ஸ்க்கும் இந்த இன்செட்டை நம்ம பயன்படுத்தியிருக்கோம். சரிங்களா? அடுத்தது பாருங்கள் ஜிசாட் கல்பனா 1, ஹாம்செட், எடுசெட் இது போல் பல செயற்கைக்கோள்களை வந்து நம்ம அனுப்பிச்சு நம்ம தகவல் தொடர்பை இன்னும் பலப்படுத்தியிருக்கோம் அப்படின்னு தெரிஞ்சுக்க. அதில் ஜிசாட் 7A த ரீசன்ட் லான்ச், அதாவது December 19, 2018 இந்த கம்யூனிகேஷன்ஸ் ப்ரோக்ராமுக்கு இப்போ அதுக்கப்புறமா அனுப்பிச்சிருப்பாங்க. அதெல்லாம் எடுத்து நீங்கள் படிச்சுக்கங்க. இன்செட் 1B ஸோ 30 ஆகஸ்ட் 1983 அப்படிங்கிறதும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். பாருங்கள், அடுத்தது வந்து பார்க்க போகிறது நம்ம வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ஸ். இது இம்பார்ட்டண்ட்டுங்க. இது வரைக்கும் நம்ம படித்தது எப்படி கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறதுக்கு நீங்கள் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ் வெரி வெரி இம்பார்ட்டண்ட். சொல்லுவாங்கள்ல, சாப்பிட்ட பிறகு தண்ணி குடிச்சே ஆகணும். கண்டிப்பாக இல்லையா? இல்லை சார் நான் அரை மணி நேரம் கழித்து குடிப்பேன், அப்பையும் குடிச்சே ஆகணும். அதுபோல் படித்த பிறகு முந்தைய தேர்வு வினாக்கள் எடுத்து வைத்து படிப்பது தான் சிறப்பு. அதான் டைஜஷன். பார்க்கலாமா? நேஷ்னல் வாட்டர்வே 1 எந்தெந்த சிட்டிஸை கனெக்ட் பண்ணுது ஞாபகம் வச்சுக்க. எதுங்க? அலகாபாத் அல்தியா அல்லது ஆல்தியா அலகாபாத். இப்போ தான் படிச்சுட்டு வந்தோம். கேட்டிருக்கான் பாருங்கள் கொஷின். சென்ட்ரல் ரயில்வே எங்கே லொக்கேட் ஆகிருக்குது? ஹாசிப்பூர். இப்போ தான் படிச்சுட்டு வந்தோம். ஹெட் குவார்ட்டர்ஸ் எங்கே? சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஹூப்ளி. அப்போ அந்த ஏரியா நம்ம ஸ்ட்ராங்காக படிக்கணும், மனப்பாடம் பண்ணணும். அப்படிங்கிறது ஸ்ட்ராங்காக புரிஞ்சுக்குங்க, மேலோட்டமாக ரீட் பண்ணிடாதீங்க. அதை விட்டால் இங்கே பாருங்கள், பொறுத்துகவே கேட்டு வச்சுருக்கான். ஜோனல்ஸ் கொடுத்துட்டு ஹெட் குவார்ட்டர்ஸ் கொடுத்துட்டு, சரிங்களா? நார்த் சென்ட்ரல் ரயில்வே அலகாபாத். ஆமாம், சரியா அப்படின்னு கேட்குறான். வெஸ்டர்ன் வந்து மேங்களூரா, சென்ட்ரல் ஜான்சியா, ஈஸ்ட் வந்து சென்ட்ரலா அப்படின்னு கேட்குறான். இப்போது ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் பாருங்களேன். இந்த வெஸ்டர்ன் எங்கே? மேங்களூர் என்பது சரி. அப்போ 2 சரி நீங்கள் கண்டுபிடிச்சிங்கன்னா 2 இருப்பது எது? ஆப்ஷன் ஏலையும் இருக்குது, ஆப்ஷன் பிலையும் இருக்குது. இப்போது 1 சரியா? நார்த் சென்ட்ரல் அலகாபாத் சரியான? அது கிடையாது. ஓகேங்களா? அதே போல் 3வது சென்ட்ரல் ஜான்சி அப்படிங்கிறது சரிதான். அதனால் ஆப்ஷன் பி இஸ் தி ரைட் ஆன்சர். இப்படி அனலைஸ் பண்ணி நீங்கள் பார்க்கணும். இப்போ தான் படிச்சுட்டு வந்தோம். த ஃபஸ்ட்டு கம்யூனிகேஷன் சேட்டலைட் இன்செட் சீரிஸ் எதுங்க? இன்செட் 1B அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ அடுத்தது பாருங்கள், த ஃபஸ்ட்டு சப் அர்பன் ரயில்வேஸ் புறநகர் ரயில்வே போக்குவரத்து இப்போ தான் படிச்சுட்டு வந்தோம்.
மும்பையில் இருக்குது. பாருங்கள், படித்தது எல்லாமே முந்தைய தேர்வுக்கு நாட்களில் ஈஸியாக ஆன்சர் கொடுக்க முடியுதுன்னா, ஸோ இந்த இன்ஃபர்மேஷன்ஸை ஸ்ட்ராங்காக படிச்சுக்கங்க. த செகண்ட் லார்ஜஸ்ட் போர்ட் இன் இந்தியா அப்படின்னா சென்னை. சென்னை சென்னை ஞாபகம் வச்சுக்கோ. இரண்டாவது பெரிய துறைமுகம். ஓகே, ஸோ ஹெட் குவார்ட்டர்ஸ் பவர் ஹேண்ட்ஸ் ஹெலிகாப்டர் எங்கே இருக்குது? நியூ டெல்லி. நியூ டெல்லி இப்போ தான் பலதும் படிச்சுட்டு வந்தோம். சரி, இப்போ பாருங்கள், இந்த மிஸ் மேட்ச்சு எது மிஸ் மேட்ச் ஆகிருக்குது அப்படின்னு கேட்குறாங்க. சதர்ன் சென்னை கரெக்டு, நார்த்தன் நியூ டெல்லி கரெக்டு, ஈஸ்டர்ன் கொல்கட்டா கரெக்டு, ஜெய்ப்பூர் சென்ட்ரல் கிடையாது. அது என்னதுங்க? மும்பை என்பது முக்கியமானது. அதான் தவறான விடை. இன் விச் இயர் த குயிக் மெயில் சர்வீஸ், இப்போ தான் பார்த்தோம் வந்தோம் இல்லையா, QMS எப்போங்க? 1975. ஸோ எல்லாமே படிச்சுட்டு வந்தது தான். சிறப்பாக படித்தா சிறப்பாக ஆன்சர் கொடுக்க முடியும். ஹூப்ளி யாருடைய ஹெட் குவார்ட்டருங்க? தென்மேற்கு ரயில்வே மண்டலம். தென்மேற்கு ரயில்வே மண்டலம் ஹூப்ளியில் முக்கியமானது, அது படித்து வச்சுக்கோ. 6 லேன் ஹைவேஸ் எக்ஸ்பிரஸ், த ஃபஸ்ட் இந்தியன் 6 லேன் ஹைவேஸ் எக்ஸ்பிரஸ் எதுங்க? மும்பை பூனே. இதான் வந்து வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டுங்க ஹைவேஸ்லேயே. இதை நீங்கள் படித்து வச்சுக்கோ. தான் ஃபஸ்ட்டு 6 லேனுங்க, அது எக்ஸ்பிரஸ் ஹைவே. அது அதே போல் விரைவு அஞ்சல் கேட்டிருக்காங்க பாருங்கள். ப்ரைஸ் குயிக் மெயில் சர்வீஸ் இன்ட்ரொடியூஸ்டு இப்போ தான் பார்த்துட்டு வந்தோம் 1975. இப்போ கொடுத்துருக்காங்க பாருங்கள். த கன்சிடர் தி ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ். 760 கிலோமீட்டர் கொங்கன் ரயில்வே பாசஸ் த்ரூ ஃபாலோயிங் ஸ்டேட்ஸ். ஈஸியாக சொல்லிடலாம் இல்லையா? எதுங்க? கேரளா. கொங்கன் ரயில்வே அப்படின்னா ஃபஸ்ட்டு கேரளா ஞாபகம் வச்சுக்கோங்க. கேரளா. கேரளாவில் ஓகே. மகாராஷ்டிரா, எஸ் மகாராஷ்டிரா, ஏன்னா அது மும்பை போகுது. வேறு என்னங்க? கோவா வழியாகவும் போகுது. கர்நாடகா வருமா வராதா? எஸ் வரும். ஏங்க? மேங்களூர். மேங்களூர் இருக்கு இல்லையா? இந்த மேங்களூர் அப்படிங்கிறது இட்ஸ் ஏ நியரஸ்ட் டு கேரளா. நியரஸ்ட் டு கேரளா. பட் மேங்களூர் அப்படிங்கிறது கர்நாடகா. அதனால் மேற்கொண்டு அனைத்தும் சரிதான். ஓகேவா? ஸோ அடுத்தது பாருங்கள். த ஏர்போர்ட் அத்தாரிட்டி ஆஃப் AI சிவில் ஏவியேஷன் ட்ரைனிங் காலேஜ் எங்கே இருக்குது? அலகாபாத்தில் இருக்குது அப்படிங்கிறதும் படித்து வச்சுக்கோங்க. அடுத்த ஒரு கேள்வி. பின்வருவற்றில் உலகிலேயே மிக அதிக பயணிகள் அடர்த்தி சேவை, நான் சொல்லியிருக்கேன் இல்லைங்களா, மும்பை தான். மும்பையில் தான் உலகிலேயே அதிக பயணிகள் அடர்த்தி சேவை நடக்கக்கூடிய ஒரு இடம். அடுத்த ஒரு கேள்வி. இந்த 4 செக்மெண்ட் கோல்டன் குவாட்ரிலேட்டரல் ஜங்ஷன், தங்க நாற்கரச்சாலை பார்த்தோம் இல்லைங்களா, 4 பிரிவுகள், அதை பற்றி கேட்குறாங்க. எது வந்து ஃபஸ்ட்டு? அது எப்படி கேட்டிருக்காங்க? தங்க நாற்கரச்சாலையில் 4 பிரிவில் கீழ்கண்ட நகரங்களை இணைக்கக்கூடியது எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ டெல்லி மும்பை, மும்பை சென்னை, சென்னை கொல்கத்தா, கொல்கத்தா டெல்லி அப்படின்னு சொல்லிட்டு இதில் எது தேர்ந்தெடுக்கவுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ 3, 4, 1, 2 எதுங்க? எது ஃபஸ்ட்டு? இதான் ஃபஸ்ட்டு, சரிங்களா? இது செகண்டு, இது தேர்டு, இது ஃபோர்த். ஆமாம், இது மாதிரி தான் இது இணைக்குது அப்படின்னு கொடுத்துருக்காங்க. விச் ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங், பாருங்கள் ஹூப்ளியில் நிறையா கொஷின்ஸ் கேட்டு வச்சுட்டாங்க. சவுத் வெஸ்டர்ன் ரயில்வே ஜோன்ஸ். ஸோ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின்ஸ் மேலே போயிருக்குது. அந்த கொஷின்ஸ் வந்து என்னது? ஏபிசிடி கொடுத்துட்டு கேட்டிருக்காங்க. என்ன கேட்டிருக்காங்க பார்த்துங்க. உடான் திட்டம் தொடங்கப்பட்டதன் முக்கிய நோக்கம் என்ன? உடான் திட்டம். த மெயின் எய்ம்ஸ் ஆஃப் உடான் ஸ்கீம் இஸ் ப்ரொமோட் ஏர் ஃப்ளைட் கனெக்டிவிட்டி. உடான், உடான்னா ஹிந்தி படித்தவங்களுக்கு தெரியும். உடுனா மேலே, அதாவது பறப்பதுன்னு அர்த்தம். உடுனா பறப்பது, உடான்னா பறப்பது. அந்த ஞாபகத்தில் வச்சுக்கோங்க. நம்ம தமிழ்நாட்டில் இந்த கொஷின்ஸ் கேட்டிருக்காங்க. இதே வந்து பார்த்தீங்கன்னா இந்த SSC RRB அந்த சென்ட்ரல் எக்ஸாம்ஸ்க்கெலாம் கேட்க மாட்டாங்க. ஏன்னா உடான் பொறுத்த வரைக்கும் அது பறப்பது அப்படிங்கிறது அனைவருக்குமே தெரிந்தது, ஹிந்தி தெரிந்தவர்களுக்கு. ஒன் ஆஃப் தி ஃபாலோயிங் ஆர்டிஃபிஷியல் ஹார்பர், பாருங்கள் ஆர்டிஃபிஷியல் ஹார்பர் எதுங்க? சென்னை. செயற்கை துறைமுகம் எது என்று அழைப்பது? சென்னை.
சரிங்களா? ஸோ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதை சிறப்பாக படிச்சுக்குங்க. இதை வந்து சிறப்பாக படிச்சுக்குங்க. சரிங்களா? ஆல்ரெடி இது பார்த்தது தான். இந்த ஃபஸ்ட்டு 6 லைன் இது மும்பை புனே எக்ஸ்பிரஸ் அடிக்கடி எக்ஸாம்ஸில் கேட்டிருக்காங்க. ஸோ என்ன பண்ணணும், நீங்கள் என்ன பண்ணணும், வீட்டுக்கு போயிட்டு இதை சிறப்பாக பார்த்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட்ஸ் பண்ணணும். அது இல்லாமல் டெக்ஸ்ட்டு புக்கையும் எடுத்து நீங்கள் படிச்சுக்கணும். படித்தாதான் முழுமையாக இருக்கும். மீண்டும் மீண்டும் இதே திருப்பி திருப்பி படிங்க. சரிங்களா? ஸோ அடுத்த கிளாஸில் நம்ம வந்து அடுத்த ஒரு டாப்பிக்கில் மீட் பண்ணிக்கலாம்.